Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்மளோட 50 days live weight loss challengeல இன்னைக்கு day 2 ஓட வீடியோ. Day 2 அன்னைக்கு நான் என்னென்ன உணவுகள் எடுத்துர்க்கேன், என்னோட weight என்ன இருக்கு எல்லாமே இதல கொடுத்திருக்கேன். அது போக வந்து இதல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான weight loss ட்ரிங்க் ஒன்னு கொடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளா நம்ம கிச்சன்ல இருக்க பொருள் வச்சு செய்யக்கூடியதுதான். நான் ரெகுலரா செய்றதா நம்ம சேனல் ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு அது கண்டிப்பா புரியும். சோ அந்த மாதிரி ஒரு weight loss ட்ரிங்க் இன்னைக்கு காலையில இருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். சோ நேத்து நம்ம ஃபாலோ பண்ண ரிசல்ட்டோட டயட்டோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு வீடியோல கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த weight செக் பண்ணிட்டு வாங்க. மார்னிங் என்னோட weight என்ன இருக்குன்னு பார்க்கலாம். weight பாத்தீங்கன்னா வெறும் weightல நான் செக் பண்றேன். 81.800 இருக்கேன். நேத்து வந்து 82.200 இருந்தேன். லைட்டா தான் weight loss ஆகி இருக்கு. weight பார்த்திருப்பீங்க. இதுல வந்து ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா என்னோட டயட்டோட weight loss வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும் இந்த முறை. காரணம் வந்து கண்டிப்பா டேப்லெட் தான். இன்னைக்கும் ஒருத்தங்க காலையில கமெண்ட் பண்ணிருந்தாங்க. இந்த இதே மாதிரி சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறமா 10 kg அவங்க weight increase ஆனதா கொடுத்திருக்காங்க. சோ இந்த சர்ஜரிக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் காமனா சொல்ற ஒரு விஷயம் தான் weight increase ஆகுது அப்படிட்டு. ரீசன் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டிபயோட்டிக் நம்ம எடுப்போம். இந்த சர்ஜரிக்காக நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டு இருப்போம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் ஒரு சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உடம்பு அதுக்கான நிறைய விஷயங்களை நம்ம உடம்பு சந்திக்க வேண்டியதா இருக்கும். உதாரணத்துக்கு அவங்க கொடுக்குற அனஸ்தீசியாவா இருக்கட்டும், அதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடுற ஃபுட்டா இருக்கட்டும், கொஞ்சம் கேர் பண்ணுவோம். நம்மளே கேர் பண்ணணும். வேற வழி நமக்கு இல்ல. அதெல்லாம் பண்றப்போ weight அதிகமாக தான் செய்யும். ஆனா அது குறைக்கிறதுக்கு நமக்கு அடுத்து ரொம்ப பொறுமை அவசியமா இருக்கு. எனக்கு இன்னைக்கெல்லாம் காலையில எழும்பறப்ப ரொம்ப டயர்டா இருந்துச்சு. நேத்து ஒரு நாள் டயட் ரொம்ப ஃபுட் எல்லாம் நிறைய கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா இன்னைக்கு காலையில எழும்பறப்போ பயங்கர டயர்டு. வர்க் பண்ணவே எனக்கு அவ்வளோ சோம்பேறித்தனமா இருந்துச்சு. அதுக்கு மத்தியிலே நான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கும் டயட் ஃபாலோ பண்றேன். இன்னைக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துர்க்கேன் எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். வீடியோவை கண்டினியூ பாருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு என்னென்ன எடுத்துர்க்கேன் அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு ஃபாஸ்டா weight loss பண்ணக்கூடிய ஒரு weight loss ட்ரிங்க் ஒன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்து வச்சிட்டேன். நைட்டே இது ப்ரிப்பேர் பண்ணி வெச்சுக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். இந்த தண்ணி கொதிச்சு அந்த வெந்தயத்துல இருக்கிற அந்த கலர் எல்லாம் இதல வரும் பாருங்க. இந்த மாதிரி எசன்ஸ் எல்லாம் அது வெந்தயத்தோட சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணில வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு தண்ணியை மாத்தி வைக்கிறேன். ஏன்னா அந்த பாத்திரத்துல காலையில டீ போடுறதுக்கு எடுப்பேன். அதனால இத மாத்தி வச்சிட்டு இத அப்படியே மூடி போட்டு வச்சுக்க வேண்டியதுதான். இது நைட் ஃபுல்லா இந்த வெந்தயம் இந்த தண்ணியிலே ஊறி கரெக்ட்டா இருக்கும். காலையில வெறும் வயித்துல நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணி குடிக்கலாங்க. மத்த நேரமும் இந்த தண்ணியை குடிச்சு தீர்த்துக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு இந்த பாத்திரத்துல இருக்க இவ்வளவு தண்ணியும் நம்ம எடுத்துக்கணும். இப்ப காலையில வெறும் வயித்துல ஒரு டம்ளர் எடுத்துக்கறேன். ஃபேட் லாஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நாள்ல எல்லாம் ரிசல்ட் தெரியாது. நீங்க ஒரு 7 டேஸ் எல்லாம் கண்டினியூவா எடுக்கறப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதான் weight loss ட்ரிங்க் இன்னைக்கு எடுத்துறேன். அடுத்து வந்து காலை உணவுக்காக காலையில ஒரு சின்ன கப் டீ இனிப்பு இல்லாம எடுத்துறேன் फ्रेंड्स. அதுக்கு அப்புறமா காலை உணவுக்காக வேக வச்ச சுண்டல் அப்புறம் 2 முட்டை ஆஃப் ஆயில் போட்டு எடுத்துர்க்கேன். அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். கூட வந்து வெங்காய சட்னி கொஞ்சம் எடுத்துர்க்கேன். எனக்கு முட்டை சாப்பிடுறது அவ்வளவா இப்ப பிடிக்காது. இந்த மாதிரி பொரியல் கூட்டு இல்ல வெங்காய சட்னி இந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டோம்னா திகட்டாம சாப்பிடுவேன். அதுக்காக எடுத்துர்க்கேன். சோ இதுதான் இன்னைக்கு என்னோட காலை உணவு. டயட் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணனும்னு தான் நினைச்சேன். என்ன பண்ண ஒரு அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போக வேண்டிய தேவை இருந்துச்சு. லஞ்சுக்காக எனக்கு வந்து கொஞ்சம் சாப்பிடாம போக முடியாது அப்படினு 2 தோசையும் காலையிலே வந்து சுண்டல் அந்த பச்சை பயிறு இருக்குல்ல அத வந்து குழம்பு மாதிரி வச்சு எடுத்துறேன். ரெசிபி சீக்கிரம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த பச்சை பயிரும் கனவ கூட்டு வச்சிருந்தேன். அதையும் வச்சு சாப்பிட்டிருந்தேன். நான் தோசையே எடுக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தேன் இன்னைக்கு. ஏன்னா நேத்தே சரியா பெருசா weight loss ஆகல. பட் டயட்ல வந்து வீட்லயே ரொம்ப திட்டுறாங்க. டயட்னு உடம்ப கெடுத்துக்க வேண்டாம் அப்படிட்டு. அதனாலயும் வேற வழியும் இல்ல. கொஞ்சம் வெளியே கிளம்புறோம் அப்படிட்டு நான் வந்து 2 தோசை எடுத்துறேன். அப்புறம் டின்னருக்காக சிக்கன்ல தான் ஒரு கிரேவி ஒன்னு செஞ்சிருக்கேன். கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். கடாயில கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சியும் பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய் 3ஐயும் இடிச்சு வச்சுக்கோங்க. அத வந்து இந்த நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கோம் இல்லையா அந்த கடாயில போட்டு அத லைட்டா அந்த மாதிரி வதக்கிக்கலாம். லைட்டா அதோட பச்சை ஸ்மெல் போகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகுற வரைக்கும் வதக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து தக்காளி எதுவுமே தேவையில்லை. தக்காளி சேர்க்காமலேயே இந்த சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஒரு நான்ஸ்டிக் கடாயில் செஞ்சிங்கன்னா அடி பிடிக்காமல் வரும். நம்ம இப்போ அயன் கடாயில் செய்கிறோம். எண்ணெயும் ரொம்ப கம்மியாக தானே நம்ம சேர்க்குறோம். அதனால கொஞ்சம் ஈஸியாக அடி பிடிச்சிடும். அது ஒன்று தான் இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி அயன் கடாயில் நம்ம சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது தாங்க. நான்ஸ்டிக்கை விட அயன் கடாய் பெட்டர் தான்.
வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கனை போட்டுட்டு அதையும் கொஞ்சம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து மஞ்சள் தூள், மிளகுத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இந்த 3ம் சேர்த்து இந்த சிக்கனை ஆவியிலே நல்லா வேக வச்சுக்கணும். இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். சிக்கன் வந்து ஆவியிலே ஓரளவு தண்ணி விட்டு நல்லாவே வெந்து வரும். அது வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கணும். கடைசியாக கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஆவியிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி தண்ணி எதுவும் நம்ம இதில் சேர்த்துக்க வேண்டாம். நீங்கள் இது நான்ஸ்டிக்கில் செய்கிறீங்கன்னா ஒரு துள்ளி கூட தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்காது. இதுவே அயன் கடை அப்படிங்கிறப்போ கடைசியாக நம்ம கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போது மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஓரளவு நல்லாவே வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக சிக்கன் கிரேவியெல்லாம் வைக்கிறப்போ நம்ம சேர்க்குறால அதே மசாலா தான் சேர்த்துக்கணும். உங்களுக்கு மசாலா எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இது ஒரு அயன் கடாய் அப்படிங்கிறனால அடிப்பிடிக்கிற பிரச்சனை இருக்கும். இடையிட இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா இவ்வளவும் சேர்த்துக்கணும். கரம் மசாலாவுக்கு பதிலாக நான் வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். மசாலா எல்லாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கிளறி நம்ம இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கொடுக்குறேன். நான் ரொம்ப அடிப்பிடிக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொடுக்குறேன். இந்த தண்ணியுமே டக்குன்னு வற்றி கொடுத்துடுங்க, சீக்கிரம் வற்றிடும். இது மாதிரி ஒரு கிரேவி மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு கிரேவி மாதிரி எடுக்கலாம். இல்லை ரொம்ப ட்ரையாக தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய டின்னருக்கு இன்றைக்கி நான் இதை தான் எடுத்திருந்தேன். கொஞ்சம் நேரம் இதை அப்படியே மூடி போட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போது குழம்பு நல்ல பதமாக வந்துடுச்சு. இதில் ஒரு 200 கிராம் வரைக்கும் நம்ம டின்னருக்கு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் எடுத்திருந்தேன் என்னோடய டின்னருக்கு. ஸோ என்னோடய நாள் வந்து இப்படி தான் போச்சு. நைட்டில் கொஞ்சமாக நைட் வாக்கிங் கொஞ்சம் சும்மா சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நைட் வாக்கிங் கொஞ்சம் பண்ணேன். அவ்வளோதாங்க. டே இந்த மாதிரி தான் போச்சு. நீங்கள் என்னென்ன உணவு எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டயட் சேலஞ்சில் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் இந்த கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அது எனக்குமே இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துருப்பீங்க. டெய்லி இதே மாதிரி சாப்பிடுவீங்களான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ண தான் போகிறோம். எனக்கு பசியோட அளவு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பசி இருந்துச்சுன்னா நான் நார்மலாக கொஞ்சம் ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து சர்ஜரி முடிஞ்சு 3 மாதம் ஆகலைங்க. இந்த மாதம் 15 வர்றப்போ தான் 3 மாதமே ஆகுது. நிறைய பிளட் லாஸ் எனக்கு இருந்துச்சு. அதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து எடுத்தோடனே ஒரு டயட்டில் வந்து பயங்கரமாக லோ கார்ப் டயட்டுக்குள்ளே போகணும், பயங்கரமாக ஃபுட்டை வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னாலாம் எனக்கு அவசியம் கிடையாது. ரொம்ப வெயிட் ஏறிட்டு போகுது, ரொம்ப ஏறாமல் எனக்கு பார்த்துக்கணும். அதுக்கு 50 நாள் முடிஞ்ச அளவு டயட் ஃபாலோ பண்ணி அந்த அளவு வெயிட் குறைக்கிறேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்க வெயிட் லாஸ் ட்ரிங்க் மறக்காமல் எடுங்க. அதோட ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.